அவர் தனுஷோட படத்துலேருந்து ஒரு சாங் எடுத்து போட்டாங்க. அவர்கிட்ட கேட்டிருந்தா கூட அவர் ஓகேன்னு சொல்லிப்பார். கேட்காமே நயன்தாரா எடுத்து போட்டாங்க. ஏதோ பேசி பார்த்து போகிறவங்களுக்கு சரியாக பதில் சொல்லல. பேசி ஜட்ஜ்மெண்ட்டு வந்துருச்சு, நியாயம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ எப்படியும் பணத்தை கொடுத்தாகணும், அதுக்கு பதிலாக மேலே காலில் விழுந்துடும் அப்படின்னு விக்னேஷ் சரண்டர் ஆகிருக்கு. அவ்வளோதான். ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். நீ நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீயூனியன் ஆஃப் மெய்யழகன் காம்போ பைல்வான் ரங்கநாதன் சார் தான் இருக்கும். சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். தனுஷ், விக்னேஷ் சிவன், நயன்தாரா இவங்க 3 பேருக்கு பிரச்சனை வந்து ஏற்கனவே நடந்துட்டு இருந்துச்சு. விக்னேஷ் சிவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனுஷை வந்து திட்டுறதுன்னு இல்லை, ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி ட்விட்டர்லாம் போட்டிருந்தாரு. அவர் சொல்கிற மாதிரியே எண்ணம் போல் வாழ்க்கை, ஸ்ப்ரெட் லவ், இந்த மாதிரி சொல்கிற மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தனுஷை வந்து ஒரு மாதிரி திட்டுற மாதிரியே ட்விட்டர் எல்லாமே போட்டிருந்தாரு. அதே சமயத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு தொலைக்காட்சி ஒரு பெரிய ஒரு பத்திரிகையாளர்கிட்ட வந்து இன்டர்வியூ கொடுக்குறப்போ தனுஷ் வந்து எங்கள் அண்ணன் மாதிரி, எங்கள் அப்பா மாதிரி, அவர் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தனுஷை மிஸ் பண்ணுறதா விக்னேஷ் சிவன் சொல்லியிருக்காரு. என்ன காரணத்தினால இப்படி அப்போ இப்படி பேசிட்டு இப்போ இப்படி பேசுகிறாரு, என்ன காரணமாக இருக்கும் சார்? கோர்ட்டில் கேஸ் நடக்குதுங்க. இந்த அவர் தனுஷோட படத்துலேருந்து ஒரு சாங் எடுத்து போட்டாங்க. அவர்கிட்ட கேட்டிருந்தா கூட அவர் ஓகேன்னு சொல்லிப்பார். கேட்காமே நயன்தாரா எடுத்து போட்டாங்க. ஏதோ பேசி பார்த்து போகிறவருக்கு சரியாக பதில் சொல்லல. கேஸ் போட்டார். இப்போ அவருக்கு சில கோடிகள் கொடுக்கணும்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது ஜட்ஜ்மெண்ட்டும் கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு, நியாயம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ எப்படியும் பணத்தை கொடுத்தாகணும், அதுக்கு பதிலாக மேலே காலில் விழுந்துடும் அப்படின்னு விக்னேஷ் சிவன் சரண்டர் ஆகியிருக்கார். அவ்வளோதான். ஆனால் இதை அவ்வளோ சீக்கிரமாக தனுஷ் விட மாட்டார். ஏன்னா தனுஷ் அவ்வளவு இந்த விஷயத்தில் காயப்பட்டுட்டார். இவரும் தப்பு பண்ணியிருக்காரு. விக்னேஷ் சிவனும் தப்பு பண்ணியிருக்காரு. அது நயன்தாராவா இல்லை விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் சேர்ந்தாங்கிறது தெரியாது. இப்போ என்ன சார், விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நயன்தாரா ஆட்டி வைக்கும் பொம்மையாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், ஆமாம் தான், உண்மை தான் சார் சொல்லிட்டாரு. அப்போ வந்து என்ன அதே மாதிரி சார் இப்போ ஒரு மன்னிப்பு கேட்குறது வந்து அவங்க நயன்தாரா எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்களா சார்? இல்லை நயன்தாரா சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு பேசியிருப்பாரா? புருஷன் பொண்டாட்டி, ஏம்மா நான் ஒரு மன்னிப்பு கேட்டுறேன், வருத்தம் தெரிவிச்சிடுறேன், சரி எதையா பண்ணி தொலை என்ன அந்த அம்மா சொல்லிடுவோம். இவர் பண்ணுறாரு. நிச்சயமாக கேட்காம, அதாவது மனைவியோட ஒப்புதல் கேட்காம இவர் பாட்டுக்கு இண்டிவிஜுவலாக செயல்பட்டுருக்க மாட்டார் விக்னேஷ். சாதா லேடி ஒய்ஃபாக இருந்தாலே நம்ம கேட்டு தான் பண்ணணும். இவங்க லேடி சூப்பர் ஸ்டார் வேறு, கேட்காம விட்டால் வெளில படுக்க வச்சிட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுறது? குளிர வேறு செய்யும். நான் சொல்லலை. இல்லை சார்லாம் என்னடா சும்மா இல்லாமல் எதுக்கு? ஏன்னா அவர் அப்படி பேசுகிறார், நீங்கள் பாட்டு ஹீன்ட்டீங்களே அப்படின்னு சொல்லுவார். விக்னேஷ் சிவன் உடனே ஃபோன் பண்ணி ஏன்னே இது வேறையா சார்? சரி, ஆனந்த் எதுவும் ஓவராக இருந்துச்சுன்னா உங்கள் ஆள்கிட்ட நீங்களே சொல்லி ஓவராக தான் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒழுது செப்பரேட்டாக எடிட் பண்ணிலாம் போட்டுட்ருக்கான், சிறப்பாக போட்டுட்ருக்கான். ஓகே சார், இப்போ வந்து தனுஷ் இந்த பிரச்சனையை சீக்கிரமாக விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஓகே, மன்னிப்பு கேட்டு பணம் வாங்காமல் இருப்பாரா, இல்லை பணம் அது எப்படி இவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு, கேஸுக்கெலாம் செலவு பண்ணியிருப்பார்ல, அதனால் பேசி தீர்த்துருவாங்க. என்னதான் இருந்தாலும் 10 கோடி கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஓகே சார், நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசணும். மறுபடியும் மீண்டும் சந்திப்போம் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.